நேயர்களே வணக்கம். உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்திய அரசியல்ல பொருளாதாரத்துல சில சொற்களே சர்ச்சைக்குரிய சொற்கள். FDI அந்நிய நேரடி முதலீடு, அதுபோல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பொதுத்துறையிலிருந்து அரசு விலகிக் கொள்வது, இந்த முடிவுகள் எல்லாம் எப்பொழுதுமே சர்ச்சைக்குரிய முடிவுகளாகவே இருந்திருக்கின்றன. இந்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி இந்த ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் நிர்ணயிச்சிருக்கோமே, பட்ஜெட்ல சொல்லிருக்கோமே, அது திட்டமிட்டபடி அந்த இலக்கு நிர்ணயிக்கப்படும். நிர்ணயித்த இலக்கை எட்டுவோம். நட்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்வோம். 44,000 கோடிக்கு மேல இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, அதை எட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார். பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து அரசு தொடர்ந்து விலகுவது அப்படிங்கிறது ஆபத்தான ஒரு விஷயம், பொருளாதாரத்துக்கு நல்லதல்ல. தனியார் மயம் தாராளமயம் நோக்கி இவ்வளவு வேகத்தில் செல்வது நல்லதல்ல அப்படிங்கிறது இடதுசாரிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள்ல சில பிரிவுகளுடைய வாதமாக இருக்கிறது. இன்றைய நிலையில நிச்சயம் இது தேவை என்பது அரசாங்கத்துடைய விளக்கம். கஜானாலிருந்து பணத்தை போட்டு எவ்வளவு நாட்கள் வீக்கா இருக்கக்கூடிய நட்டத்தில் இயங்கக்கூடிய இந்த நிறுவனங்களை நடத்துவது ஆகிய காரணத்தினால இது காலத்தின் கட்டாயம் என்கிறது அரசு. எந்த விளக்கம் சரி? சரியான திசையில் தான் இந்த விவகாரத்தில் செல்கிறதா? காங்கிரஸ் பாதையில் தான் செல்கிறதா பாரதிய ஜனதா இந்த விவகாரத்திலும்? அது சரியான பாதை தானா? விரிவாக விவாதிப்போம், அலசுவோம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். முதலில் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். மத்திய அமைச்சரவை விரிவாக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்ல, இப்பொழுது திரு அருண் ஜேட்லி அவர்கள் நிதித்துறை, பாதுகாப்புத்துறை இரண்டு துறைகளையும் தன் கைவசம் வைத்திருக்கிறார். இந்தியாவிற்கு புதிய பாதுகாப்பு அமைச்சர் நியமிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் 3 மாதங்கள்ல பட்ஜெட், இந்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தாக வேண்டும் திரு அருண் ஜேட்லி அவர்கள். இந்தியா மட்டுமல்ல, உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்ன மாதிரி ஒரு பொருளாதார மாற்றத்தை இந்தியாவில் ஏற்படுத்த போகிறார்கள், இந்திய பட்ஜெட் எப்படி இருக்க போகிறது என்று. அதனால திரு அருண் ஜேட்லி அவர்கள் முழுக்க முழுக்க பட்ஜெட்ல கான்சென்ட்ரேட் பண்ண தன்னுடைய கவனத்தை செலுத்த இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதனாலதான் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் எல்லாம் கசிந்து கொண்டிருக்கின்றன. திரு அருண் ஜேட்லி இந்த நிலையில என்ன சொல்லியிருக்கார், நேத்து ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது அப்படின்னா 3 முக்கிய விஷயங்கள் சொல்லியிருக்கார். விஷயம் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உள்நாட்டு முதலீட்டாளர்களும் சரி வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் சரி தொழில் நடத்தும் சூழலை இந்தியாவில் உருவாக்கப்படும், அதற்கு உண்டான மாற்றங்கள் எல்லாம் செய்து தரப்படும். இரண்டாவது, நிறைய பேர் தொழில் தொடங்க முதலீடு செய்கிறவர்கள், அதாவது தொழில் தொடங்க ஆர்வம் காட்டினாலும் நிலத்தை அவர்களால் கையகப்படுத்துவதில் சிக்கல் நீடிக்கிறது, அந்த சிக்கல்களும் கலைந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூன்றாவது முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசு, அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் மொத்தம் 79 பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் 49 நிலை மிக மோசமாக இருக்கிறது. இதனால் ஆயிரக்கணக்கான கோடிகள் அரசு கஜானாவிற்கு இழப்பு ஏற்படுகிறது. இதன் அடிப்படையில பொதுப்பணித்துறை நிறுவனங்கள்ல தனியார் மயமாக்குவதையும் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க இது குறித்த தகவல்களோடு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறார். பட்ஜெட் தாக்கல் செய்ய இன்னும் 3 மாதம் இருக்கும் நிலையில் 2 கேள்வி எழுந்துள்ளது. ஒன்று, பொதுத்துறை நிறுவனங்கள் எதெல்லாம் நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கோ அதெல்லாம் தனியார் மயமாக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கு அரசுதான் பதில் சொல்ல வேண்டும். இரண்டாவது கேள்வி, ஒருவேளை அப்படி தனியார் மயமாக்கப்பட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. இந்த கொள்கை புதிதா என்றால் இல்லை, தொடர்ந்து பிஜேபி அரசாங்கமோ காங்கிரஸ் அரசாங்கமோ பின்பற்றக்கூடிய கொள்கை. இதனது வேகத்தை கேள்வி எழுப்புகிறார்கள் எதிர்க்கட்சிகள் ஒரு பிரிவினர். சரியான திசையில் தான் செல்கிறதா? அரசாங்க பொதுத்துறை நிறுவனங்களை அதிலிருந்து இவ்வளவு வேகத்தில் அரசாங்கம் விலகிக் கொள்வது அப்படிங்கிறது இன்றைய காலத்தின் கட்டாயமா அல்ல தவறான முடிவா? இதை இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம். நிகழ்ச்சியில் நம்முடைய விவாதிப்பதற்காக காங்கிரஸை சேர்ந்த அதன் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். எங்களுடைய கொள்கையும் இதுதான் என்றாலும் கூட பாஜகவுக்கு சொல்லொன்றும் செயலொன்றும், சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பது அவருடைய நிலைப்பாடு. அதே போல இந்த ஒரு நிலைப்பாடு தவறானது, காங்கிரசும் பிஜேபியும் இந்த விவகாரத்தில் தவறான கொள்கையை பின்பற்றுகின்றது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கனகராஜ் அவர்கள் கருதுகிறார். அவரது நிகழ்ச்சியில் நம்முடைய விவாதத்தில் இணைகிறார். அவர் மட்டுமல்லாது பொருளாதார வல்லுநர் திரு சோமுவள்ளியப்பன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அரசாங்கம் செய்வது காலத்தின் கட்டாயம், இந்த முடிவு சரியானதே என்கிறார் பாரதிய ஜனதாவின் திரு எஸ் ஆர் சேகர். முதல் கேள்வி திரு எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கு தான்.
இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் இதற்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி சில அடிப்படைகள் இருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் அரசாங்கம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இல்ல தொடர்ந்து என்ன செய்து வந்ததோ அதையத்தான் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் சரிங்க, பெரிய மாற்றம் இல்லை. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு துறையெல்லாம் உருவாக்கியது நீங்க. ஆனா அடிப்படை கேள்வி என்னன்னா, பொதுத்துறையிலிருந்து அரசாங்கம் விலகிக் கொள்வதற்கான ராஷனல் என்ன? இதனது அடிப்படையை முதல்ல விளக்குங்க. அதாவது முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பொது சொத்திலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது. எனவே பொது சொத்தை அவன் வாங்குவதற்கு எந்த விதத்திலையும் உரிமை உள்ளவன் என்பதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் முதல் குறிக்கோள். இரண்டாவதாக அது முழுவதும் விற்பனை இல்லை, அது அரசுடைய பங்கு இருக்கிறது, அரசு அதை நிர்வகிக்கும், அரசு அதனுடைய எஜமானனாக இருக்கும் என்பது இரண்டு. மூன்றாவதாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரேடியாக கண்மூடித்தனமாக எந்த முடிவும் எடுப்பதில்லை, கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல தான் அது முடிவு செய்யப்படுகிறது. இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் இந்த பொதுத்துறையில இருக்கக்கூடிய பணமானது பொதுமக்களுடைய வரி பணம், பொதுத்துறையில ஏற்படுகின்ற நஷ்டம் பொதுமக்களுடைய நஷ்டம். எனவே நஷ்டத்தை சரி செய்வதற்கு, நஷ்டத்தை லாபமாக்குவதற்கு, அதை மக்களுக்கு திருப்பி தருவதற்கு ஒரு அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு விஷயம். மூன்றாவதாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஏன் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது? நஷ்டத்தில் இயங்குது ஆகையினால செய்யணும் அப்படிங்கிறீங்க. அரசாங்கம் நஷ்டத்துல இயங்கக்கூடிய நிறுவனங்களை தான் கொடுக்குதுன்னு சொல்லுது. மேலும் லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களையும் தொடர்ந்து கொடுத்து வருகிறது. அதற்குள்ள பிறகு போவோம். அரசாங்கம் நஷ்டத்தில் இயக்கக்கூடிய நிறுவனத்தை தனியார் ஏன் வாங்குற? ஒருத்தர் நீங்க நஷ்டத்துல இயக்குறீங்க, தனியார் ஒருத்தர் வாங்குறார் அப்படிங்கும் போதே லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான், லாபத்துல அதை இயக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்னொருத்தர் வாங்க முடியும். அவரால் லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கும் பொழுது அரசாங்கம் அதை செய்ய தவறி இருக்கிறது என்றால் யார் பக்கம் தவறு? இது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நீங்க கேட்க வேண்டியது காங்கிரசினுடைய நண்பர்கிட்ட தான் கேட்கணும். அவங்க தான் இத்தனை நாட்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். ஒரு அரசாங்கத்தினுடைய பாலிசி பெராலிசிஸ் அல்லது அதனுடைய கொள்கை பிடிப்பில் இருக்கக்கூடிய கோளாறுகள் இந்த மாதிரி இருந்து அவர்கள் அதனுடைய பியூரோகிரசியினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் 2004 வரைக்கும் ரொம்ப சிறப்பா இயங்குது. அதற்கு பிறகு மோசமா இயங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப திருப்பியும் 2014 மேக்கு அப்புறம் நல்லா இயங்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இல்லை இல்ல இல்ல இது இந்த கேள்வி இருக்கு பாருங்க. இது ஒரு HMTO, ஒரு ஏர் இந்தியாவோ, ஒரு HPFO இந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் ஏற்கனவே பல்லாண்டு காலங்கள் அதனுடைய பல்வேறு காரணங்களினால கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டத்தை இயங்கி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் 1999-2004 வருகின்ற போது 2001 யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் அவரோடு இருந்த இதுல ஒரு பார்லிமெண்டரி கமிட்டியை போட்டு அதுல பொதுத்துறை நிறுவனங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியே இருந்துச்சு, அருண் சோரி இருந்தார்கள். இப்படி நஷ்டத்தில் இயங்கக்கூடியவைகளை அரசாங்கத்தினுடைய வரிப்பணம் அதில் விரயமாக கூடாது என்பதற்காக, அதாவது இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் என்று இந்த பணமானது அங்கே போய் சேர்க்கிறது. அந்த பணத்தினுடைய 75% நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்துக்கு சப்போர்ட்டிவாகவும், லாபத்தில் இயங்கக்கூடியவைக்கு அதிக மூலதனம் தேவைப்பட்டால் அதற்காகவுமே தான் இந்த பணம் சொல்லப்படுகிறது. விரிவாக பார்க்கும் செக்யூரிட்டிக்கு வருகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். இது ஒட்டுமொத்தமாக இதுதான் கொள்கைகளை தாண்டி கேஸ் பை கேஸ் பார்க்கிறோம். இதை மேம்போக்காக பார்க்க முடியாது. அதை தாண்டி பொதுத்துறையில எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்கணும், தனியாருக்கும் ஒரு பங்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் உயர்ந்த லட்சியத்தின் அடிப்படையிலானது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துடைய சுருக்கமாக பார்க்கிறேன். இந்த அடிப்படை பொருளாதாரத்தை நான் திரு சோமவள்ளிப்பன் வாயிலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே கேள்வியை தான் திருப்பி நான் கேட்கிறேன். அரசாங்கம் ஒரு நிறுவனத்தை நட்டத்தில் இயக்குகிறது. நட்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை எல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்குறவன் லாபத்துல வாங்கணும்னு தான் நினைப்பான். ஆக ஒரு தனியாரால் அது லாபத்துல நடத்த முடியும் அப்படின்னா அரசாங்கம் அதை நடத்த தவறி இருக்கிறதுன்னு பொருளா, இல்ல இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடிப்படை என்ன? சரியான கேள்விதான். அதாவது அரசாங்கம் விற்கிற பொழுது வியாபாரத்தை மட்டும் விற்கல, வியாபாரத்தோட சேர்ந்து அந்த தொழில இருக்கிற சொத்துக்களையும் விற்கிறாங்க. சோ அந்த வியாபாரம் ஒரு கால் நட்டம் தரக்கூடிய வியாபாரமாக இருந்தால் கூட தனியாருக்கு அந்த சொத்துக்கள் மேல ஒரு ஆர்வம் இருக்கும். நிலம், இடம், மிஷினரி, அதுக்கான பிராண்ட். முன்னாடி பாத்தீங்கன்னா மாடர்ன் ஃபுட்ஸ் விற்கப்பட்டது, அதை ஒரு தனியார் நிறுவனம் வாங்கினாங்க, முழுக்க முழுக்க விற்கப்பட்டது. அதுபோல பல்வேறு நிறுவனங்கள், பால்கோ விற்கப்பட்டிருக்கிறது, பல அலுமினியம் நிறுவனங்களை விற்று இருக்கிறோம்.
அவற்றையெல்லாம் வாங்கின பிறகு அவர்கள் லாபகரமாக நடத்துகிறார்கள். காரணம், அவங்க வாங்குகிற பொழுது அதனுடைய சொத்துக்களுக்கான விலையை கொடுத்து வாங்குகிறார்கள். இது ஒரு புறம். ரெண்டாவது தனியார் நடத்துகிற போது அது லாபம் பெறுவதாகவும், சில இடங்கள்ல அரசு நடத்துகிற போது லாபம் இல்லாததாகவும் அமைக்கிறதையும் நாம பார்க்கிறோம். பல இடங்கள்ல அதற்கு காரணங்கள் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். தனியாருடைய நடைமுறைகள் ரொம்ப கெடுபிடியாக இருக்கலாம், வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இருக்கலாம். ஆனா இந்த ரெண்டு காரணங்களுக்காக தனியார் அதை வாங்கலாம் என்கிற ஒரு ஆர்வம் காட்டுகிறார்கள் நினைக்கிறேன். மேலும் பல்வேறு கேள்விகள் எழுகின்றது. திரு நாராயணன் எதிர்கொள்ள வேண்டிய கேள்வி, நீங்கள் என்ன செய்தீர்களோ அதைத்தானே ஒரு நீட்சியாக தொடர்கிறார்கள் அப்படிங்கிறது. இதை தாண்டி அரசாங்கத்துக்கு வேறு வழி இருக்கிறதா? அரசாங்கத்துடைய ஒரு நடவடிக்கை நியாயமானது தானாங்கிற ஒரு கேள்வியும் திரு கனகராஜ் அவர்கள் விளக்க வேண்டும். நட்டத்துல இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு நாங்க டார்கெட் நிர்ணயித்திருக்கின்றோம். அந்த டார்கெட்டின் படி நிச்சயம் செயல்படுவோம், அந்த டார்கெட்டை எட்டுவோம் என்று நிதியமைச்சர் அருண் ஜேட்லி சொல்லியிருக்கிறார். சென்ற அரசாங்கமோ இந்த அரசாங்கமோ இந்த விஷயத்துல ஒத்த கொள்கையை கொண்ட ஒரு அரசாங்கங்களாக இருக்கிறது. இதை ஏற்பவர்களும் மறுப்பவர்களும் இது தவறான கொள்கை, மிக வேகமாக தனியார் மயத்தையும் தாராளமயத்தையும் நோக்கி செல்லக்கூடிய இந்த ஒரு கொள்கை ஆபத்தானது என்றும் இது காலத்தின் கட்டாயம் என்றும் இருவேறு பார்வைகள் இருக்க இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். நான் திரு கனகராஜ் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். இது ஒரு அடிப்படை, மீண்டும் ஒரு அடிப்படையான ஒரு கேள்விதான் எழுகிறது. வியாபாரம் செய்வது அரசாங்கத்தின் வேலையா? இஸ் இட் தி கவர்மெண்ட்ஸ் பிசினஸ் டு பி டூயிங் எனி பிசினஸ்ங்கிற ஒரு கேள்வி தான் இப்பொழுது தொடர்ந்து எழக்கூடிய ஒரு கேள்வி. நிறைய மாடல்ஸ் ஃபெயிலியர் மாடல்ஸா இருந்திருக்கிறது. இன்னைக்கு பெரிய அளவுக்கு மக்கள் வரி பணத்தை கொட்டி இந்த நிறுவனங்களை எல்லாம் நடத்தணுங்கிறதுக்காக அரசாங்கம் நடத்த வேண்டியதாயிருச்சு. இன்னும் பொழுது ஒரு காலத்தின் கட்டாயமாக ஏன் பார்க்க கூடாது? கரெக்ட். நான் அது வர்றதுக்கு முன்னால சகோதரர் சேகர் சொன்னதுக்கு ஒன்னு சொல்லணும். இந்த ஆண்டு ஜனவரிக்கு முன்னால வர திரு நரேந்திர மோடி அவர்கள் பொதுத்துறையை பாதுகாப்பது, அதை ஏன் மற்றவங்க எல்லாம் பண்ண முடிஞ்சுன்னா எங்கனால ஏன் பண்ண முடியாது, அது காங்கிரஸ் கவர்மெண்டோட தோல்வி என்று சொன்னார். ரெண்டாவது, அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறேன், அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பக்கம் 18 முதல் வரி, we have to strengthen the public sector for providing efficient services to our citizens. அது அவங்க சொல்லி இருக்கிறது. இந்த விஷயங்கள் ஒன்னு பப்ளிக் கன்சம்ஷனுக்காக ஒன்னு, ஆனா ரியல் லைஃப்ல வேற அப்படிங்கிற வழக்கமான அவங்க பாணியிலிருந்து அது வர்றாங்க. ரெண்டாவது, நீங்க சொல்ற நஷ்டம் என்பது அது உண்மை அல்ல. சில செக்டார்ஸ் நஷ்டத்துல இருக்கும். ஆனா இப்ப அவர் சொல்லி இருக்கிறதுல இதுவரை நஷ்டத்துல ஓடினதை நீங்க இப்போ ஏர் இந்தியாவை அவர் சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், கிங்ஃபிஷரும் ஜெட்வே ஏர்வேஸும் லாபத்துல ஓடுதா? இல்ல. அப்போ இது கவர்மெண்டா பிரைவேட்டா என்பதெல்லாம் பிரச்சனை. ரெண்டாவது விஷயம், அவர் இதெல்லாம் நாங்க எடுத்துக்கொண்டு போய் சோசியல் செக்டாருக்கு சமூக நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துறோம் அல்லது லாபத்தில் நடக்கிற நிறுவனங்களை வலுப்படுத்தவோ நஷ்டத்தில் நடக்கிற நிறுவனங்களை மேம்படுத்தவோ பண்றோம்னு சொன்னாரு. நீங்க 1999 கடந்த 2013-2014 வரையிலும் அது அல்ல உண்மை. இப்ப அவர் சொன்னதுல அவர் விக்கிறேன்னு சொல்லி இருக்கிறதுல ரெண்டு பிரதான நிறுவனங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்னு ONGC, இன்னொன்னு IOCL. IOCL இந்த ஆண்டு லாபம் 2013-14 ஆண்டினுடைய லாபம் 7019 கோடி. இது தவிர்த்து டிவிடெண்ட் வரி என்று கொடுத்தது 86,164 கோடி. இருக்கிறதுலே லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்கள்ல பிரதான நிறுவனம் ONGC. 22,000 கோடி லாபம் எக்ஸக்கருக்கு கொடுத்தது, அரசாங்கத்துக்கு கொடுத்தது 28,000 கோடி. நீங்க என்னதான் வித்தீங்கனாலும் இதுவரை அவங்க வித்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக 1,53,000 கோடிக்கு போன ஆண்டு வரை வித்திருக்காங்க. ஆனா இந்த ஆண்டு மட்டும் நீங்க அரசு துறையிலிருந்து பொதுத்துறையிலிருந்து உங்களுக்கு டிவிடெண்டா வந்திருக்கிறது 1,63,000 கோடி வந்திருக்கு. 1,60,000 கோடி வந்திருக்கு. அப்ப இப்படி இருக்கிற போது இதை ஏன் விற்கிறாங்க? திரு சேகர், இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கிறது அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சார அறிக்கையில கொடுத்த வரிகளை படிச்சார். இதை தாண்டி நவரத்னா நிறுவனங்களை விற்க கூடாதுன்னு வேறொரு கட்டத்துல ஒரு பார்வை எடுத்து இன்று இருக்கிறதுலயே மிக லாபமாக இயங்கக்கூடிய ONGC பங்குகளை தொடர்ந்து நான் விற்பேன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இல்ல அந்த ஒரு செயலை எப்படி நியாயப்படுத்துறீங்க?
அதாவது முதல்ல பக்கத்தெல்லாம் கோடிட்டு நண்பர் கனகராஜ் அவர்கள் தேர்தல் அறிக்கை எங்களுக்கு படிச்சு காமிச்சாரு. பப்ளிக் செக்டாரை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பப்ளிக் செக்டாரை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்? அரசினுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதியிலிருந்து எடுத்து போட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய லெவலில் அரசாங்கத்தின் நிலை இல்லை. அதனால ஏதாவது ஒரு பங்கை விட்டு அதன் மூலமாகத்தான் நிச்சயமாக செய்ய வேண்டும். இது பாலிசி ஆரம்பத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது, எல்லா அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பிரைவேட் செக்டாரும் உறுதியாக முகவும் நலிவடைந்திருக்கக்கூடிய ஒண்ணுக்குமே ஆகாத விஷயங்களை வாங்கி அவர்கள் அதை புனருதாரணம் செய்வார்கள் என்று முடியாது. ஏற்கனவே வள்ளியப்பன் அவர்கள் சொன்னது போல நிலத்தை மட்டுமே அவர்கள் குறியாக வைத்திருந்து செய்வார்கள். 2. மூன்றாவதாக இப்ப இந்த ஒரு விஷயத்துல ஸ்ட்ரென்தன் பண்ணுவது எப்படி என்பது, அதை தூக்கி நிறுத்துவது எப்படி என்பது மிக முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லாபம் ஈட்டக்கூடிய நவரத்னா நிறுவனங்களை விற்பதை எப்படி நியாயப்படுத்துறீங்க? இருக்கிறதுலயே மிக அதிகமாக லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனம் ONGC. காங்கிரஸ் அதையத்தான் செய்தது, அதை விற்று வந்தது. நீங்களும் அதே கொள்கையை தொடரும் போது எப்படி அதை நியாயப்படுத்துறீங்க? வீக்கர் செக்டாரை விற்கிறீங்க, புரிந்து கொள்ள முடியாது. நவரத்னா நிறுவனங்களை இந்த மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பிறகு இன்று அதையே செய்கிறீர்கள். நீங்க இன்னைக்கு ஜேட்லி அவர்கள் பேச்சுல பேசின விஷயங்கள்ல ரொம்ப குறிப்பாக அந்த தொழில்துறை நிறுவனத்தில் அழகாக பேசியிருக்கிறார். மிக சுருக்கமாக அதை சொன்னோம்னா, சீர்திருத்தம் என்பது செய்ய முடிந்தவை, பூச்செறியும் சிந்தனை அல்ல. 100 விஷயங்கள். எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், 100 விஷயங்கள் செய்ய முடிந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உடனடியாக என்ன செய்ய முடியும் என்பதிலே குறிப்பாக இருக்க வேண்டும். இந்த நிறுவனங்களை எல்லாம் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் 10 நிறுவனங்கள் நலிவடைந்திருக்கக்கூடியதோடு சேர்ந்து 11 நிறுவனம் ஒன்றை செய்கின்ற மட்டுமே எதை தூக்கி நிறுத்த எதை விற்கிறீங்க அதை சொல்லட்டும். நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இல்ல பாரதிய ஜனதா அரசாங்கம் இந்த விஷயத்தை தூக்கி நிறுத்துவதற்காக காங்கிரஸ் பொருளாதாரத்தை இந்தியாவுக்கு திறந்து விட்டது ஒருபுறம் இருக்கும் போது, அங்கிருந்து இறக்குமதிகளில் இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இல்ல சென்ற ஆண்டுகள்ல நீங்க எடுத்த நிலைப்பாடு என்ன? லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களை விற்பதா? பாரதிய ஜனதாவுக்கும் விஷயத்தில் இருக்கிற மாறுபாடு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்குமான மாறுபாடு கேட்கிறேன். பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் நாராயணகிட்ட வரேன். தேர்தலுக்கு முன்பாக சில ஆண்டுகளுக்கு சொல்லுக்கும் செயலுக்குமான மாறுபாடு இல்ல, ரொம்ப கிளியரான விஷயம். லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குகளை விற்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை பாஜக எடுத்தது உண்டா இல்லையா? NLC விவகாரத்தில் அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்த போது ஒரு தொழிலை எதற்கு விற்க வேண்டும் என்று சொன்னது உண்மை. ஏன் ONGC கருத்து மாறுபாடு? மாறாக 10 நலிவடைந்த நிலையங்களை விற்கின்ற போது ஒரு நலிவு இல்லாத ஒரு விஷயத்தை விற்கின்றதால் இருக்கின்ற லாபத்தை வைத்துத்தான் மற்ற எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் என்ற காரணத்தினாலே அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது என்கின்ற யதார்த்த உண்மை. அதே விளக்கத்தை காரணத்தினாலே இதை செய்கிறது. நீங்க சொல்றதுல கோல் இந்தியாவோ ONGCயோ IOCயோ அதே போல NHPCயோ NTPCயோ இது எதுவும் நஷ்டத்தில் இயங்கவில்லை. ONGC இருக்கிறதுலே லாபம் கொழிக்கக்கூடிய பிரதான பொதுத்துறை நிறுவனம். NLC உடைய பங்குகள் அரசாங்கம் விற்கணும்னு நினைத்த போது தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தியது பாரதிய ஜனதா. இன்றைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அது மிகவும் தவறு என்று அறிக்கை விட்டார். தொடர்ந்து போராட்டத்துக்கான அறிவிப்புகளை பாரதிய ஜனதா வெளியிட்டது. அன்று நவரத்னா நிறுவனங்களை காங்கிரஸ் விற்கக்கூடாது, நாங்க லாபம் ஈட்டக்கூடிய ONGC விற்போம், மற்ற எல்லாத்தையும் விற்போம்னா சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்ல, நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது ஸ்பெக்ட்ரத்தை விற்கின்ற போது 122 லைசன்ஸ்களை சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணது. என்னங்க ஆக
அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை நீதிமன்றம் பராமரிக்கக்கூடிய லெவலில் அரசு இருந்தது. எனவே இந்த மாதிரியான ஒரு நவரத்னாவை விற்பதன் மூலமாக இவர்களுடைய கிரெடிபிலிட்டியில இவர்களால் எதையும் செய்ய முடியாது என்கின்ற நம்பகத்தன்மை இல்லாத காரணத்தினாலே அன்று நாங்கள் சொன்னோம். என்பதற்காகத்தான் இதை சொன்னேன். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். நீங்க என்ன கொள்கையை விதிச்சீங்களோ நீங்களும் டார்கெட் வச்சீங்க, அவங்களும் டார்கெட் வச்சாங்க, நாங்களும் டார்கெட் அடையவும் அன்றைய நிதியமைச்சர்கள் தொடர்ந்து சொல்லி வந்தாங்க. அதே தான் அவர்களும் செய்யறாங்க. Do you have any point to accuse the BJP on this? முதல்ல அன்று நீங்க தெளிவாக சொன்னீங்க. இது மட்டும் இல்ல, தெளிவாக நெய்வேலி நிலக்கரி விவகாரத்தில் என்ன பண்ணாங்க, அவர் ஒன்னும் அவர் மேல தப்பு இல்ல. மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியோடும் நம்பகத்தன்மையை பற்றி பேச விதமா எந்த விதமான தகுதியும் மற்றவர்கள், பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள். FDI இருக்கட்டும், இல்ல இப்போ இந்த நேஷனலைசேஷன் இது பொய்யை நீங்க அதை மறுக்க முடியாது. தயவு செய்து ஏன் மோடி நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க, அவரே டிஃபெண்ட் பண்றாங்க. பேசி முடிக்க வழி விடுங்க. நீங்களே சரியா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு மோடி நீங்களே இப்ப என்ன பேச விடுங்க சொல்றேன். நீங்க தடை செய்யாதீங்க. விஷயத்துக்கு வருவோம். விஷயம் என்னன்னா, நம்பகத்தன்மையை பற்றி பேசக்கூடிய மோடி அவர்களும் பாரதிய ஜனதாக்களும் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். திரும்ப திரும்ப அது பிளாக் மணியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இல்ல மற்ற எந்த விவகாரமாக இருக்கட்டும், இதுல தெளிவாக சொன்னோம். ஆனா அவர்களை மாறி நாங்கள் முன்பு ஒன்று இப்பொழுது ஒன்று பேசாதவர். எப்பவுமே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான். தெளிவாக சொல்கிறேன், அன்று ஒன்று இன்று ஒன்று சொல்லவில்லை. ஆனா ஒன்றை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் போது BSNL விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட் ஒன்றை வித்தாங்க. அதுல கடலுக்கு கீழே போகின்ற கேபிள்ஸ் முக்கியமான வேலை, அதனுடைய வேல்யூவேஷன் எடுத்துக்கல, அண்டர் வேல்யூ பண்ணி வித்தாங்க. அதே மாதிரி டெல்லியில் உள்ள பெரிய ஹோட்டல்ல வித்தல இன்னைக்கு இறந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கிய அமைச்சர் மேல குற்றச்சாட்டு உண்டு. இவர்கள் மக்களை ஏமாற்றி பொது சொத்தை குறைந்த விலையில் விற்கக்கூடியவர்கள், நம்பிக்கையற்றவர்கள் எங்களை பற்றி சொல்பவர்கள். இது கடந்த காலத்துடைய வரலாறு. நிரூபிக்கப்பட்டிருக்கா நீங்க சொல்லிருக்கிறதுல? நிச்சயமாக விஜய், இதுல இந்த ஹோட்டல் விவகாரத்திலையும் இந்த விவகாரத்திலையும் பல இது வந்தது. அவங்களால அது இல்லை என்று ப்ரூவ் பண்ண முடியல. இதை பல கடந்த காலகட்டங்களில் நீ இவர்கிட்ட பேசுங்க, பொதுவான ஆட்கள்கிட்ட கூட பேசுங்க. இது அண்டர் வேல்யூ பண்ணப்பட்டது. அதற்கான சொத்துக்கான முழு பணமும் அரசாங்க கஜானாவை வந்தடையவில்லை என்பது உண்மை. அவர்களுக்கு வேண்டியவர்கள் அண்டர் வேல்யூ பண்றதை பத்தி காங்கிரஸ் பேசுவதா இல்லைங்க. பாருங்க, அதாவது இது ஒரு இது இலக்காரமா போச்சு. நீங்க நாங்கள் ஒன்று செய்தோம், அது தவறு என்றால் தண்டிக்கப்பட்டோம் என்பது உண்மை. அப்போ நீங்க செய்யலையான்றது ஒரு சரியான கேள்வியா இருக்க முடியாது. தவறு என்று சொல்லக்கூடிய தைரியமும் தகுதியும் உங்களை போன்றவர்களுக்கும் வேண்டும். அதுதான் கேள்வியா கேட்கறீங்க. போன இதுல நடக்கலான்ற கேள்வி இல்லை. இன்றைக்கு பேச வேண்டிய சப்ஜெக்ட், இந்த அரசு இதை சரியாக செய்கின்றதா, இதை உண்மையாக செய்வதற்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்கள் செய்வதற்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம். ஒரு பாயிண்ட் தான் சார் நீங்க சொல்ல வேண்டியது. முறைகேடு இல்லாம அவங்க வித்தாங்கன்னா வித்துக்கலாம், அதான் உங்க பாயிண்டா? இப்ப அவரும் என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸ் கட்சி 2G எல்லாம் வித்தது மாதிரி அடிமாட்டு அது அண்டர் டீலிங் போயிருவாங்க, அண்டர் கிரவுண்ட் டீலிங் போவாங்க, அதனால நாங்க வேணாம்னு சொன்னோம்னு சொல்றாரு. இப்போ உங்க கன்சர்னும் அவங்க முறைகேடு எதுவும் பண்ணிடக்கூடாது, மற்றபடி விக்கலாங்கிறதா உங்க பாயிண்டா? நாங்க முன்னையாதான் சொன்னோம். முன்ன நாங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம்னு சொல்லியே. இப்ப நாங்க அவங்க புடிக்கிறாங்கல்ல, ஜனங்க கிட்ட போய் சொன்னாங்கல்ல, போராட்டம் நடத்தினாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க போராட்டம் நடத்தலையே. இப்ப நாங்க டிவியில் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன் நானு. அவங்க எலெக்ஷனுக்கு அவர் என்ன பேசினாரு கேளுங்க. நீங்களே சொன்னீங்களே பொன் ராதாகிருஷ்ணன் எப்படி பேசினாரு சொல்லுங்க. அவர்களை மாதிரி பொய் சொல்பவர்களும் நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருபவர்கள், எதிர்கட்சியில ஒன்று இருக்கட்சியும் ஆளுங்கட்சிக்கு ஒன்று வச்சும் பேசக்கூடிய ஆட்கள். நாங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம் என்று சொல்கின்றோம், சரியான விதமாக செய்ய வேண்டும் என்று கோருகின்றோம். நீங்க கேட்டீங்க இதுக்கு முன்னால் ஒரு கேள்வி, அதுக்கு சரியான பதில் வரல. பப்ளிக் செக்டார்ல இருக்குச்சு, எப்படி பிரைவேட் செக்டார்ல போய் பணம் பண்றான்னு கேட்டீங்க. பிரைவேட் செக்டார்லயே ஒரு கம்பெனியை வித்துட்டு 300 வாங்குறாங்க. அப்ப ஒரு கம்பெனி நஷ்டத்தை இருக்கு 300 வாங்குறாங்க. அப்ப ஏன் இவரால் பண்ண முடியும்? கொள்கையில பிரச்சனை இல்ல, செயல்பாட்டில் பாஜக தவறு செய்கிறது குற்றச்சாட்டு. எங்களுடைய கொள்கையும் இதுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த பொதுத்துறை நிறுவனங்களே இந்த ஒரு நவீன இந்தியாவுடைய கோயில்களுக்கு ஈக்குவலா பார்த்தவர் ஜவஹர்லால் நேரு. அதுல இருந்து காங்கிரஸ் பிற்காலத்தில் விலகியதாங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியும் இருக்கிறது. இதை தாண்டி பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இந்த ஒரு இலக்கு நிர்ணயித்து இந்த நிறுவனங்களை விற்பது, இதை தாண்டி
நஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை தாண்டி லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களை விற்பதற்கான ராஷனல் என்ன? அரசாங்கம் சரியாகத்தான் செயல்படுகிறதா? நட்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை நாங்க டிஸ்இன்வெஸ்ட் செய்வோம், ஏற்கனவே பட்ஜெட்ல இலக்கு நிர்ணயித்ததை அடைவோம், இது எங்களுடைய லட்சியம் என்று இந்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிறார். இது காலத்தின் கட்டாயமா? இந்த ஒரு நிறுவனங்களை இயக்குவதற்கே அரசாங்கம் பெரும் தொகை செலவிட வேண்டியிருக்கிறது, அதுவும் மக்கள் பணம் தான் என்ற காரணத்தினால் இது காலத்தின் கட்டாயமா? இது தவறான பொருளாதார கொள்கையா? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்து வருகின்றோம். திரு கனகராஜ் வேறுபடுகிறார். திரு அமெரிக்க நாராயணனும் சேகரும் எங்கே வேறுபடுகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல சில குழப்பங்கள் இருக்கு. ஒண்ணும் இல்ல, நாங்க தான் விற்கணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் நிச்சயமாக இல்ல. நீங்க தவறான செய்தி சொல்றீங்க. இதை தாண்டி எழக்கூடிய ஒரு கேள்வி, ரெண்டு அரசாங்கங்களுமே நடக்கக்கூடிய மையத்தை எதிர்ப்பதாக சொல்லி ஆதரிக்கிற இடதுசாரிகளும் அதை மாதிரி நினைக்கிறாங்க. UPA 1 என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க UPA 1 என்ன டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க. UPA 1 என்ன டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்? இதே கொள்கைக்கு அவரோட உடன்பட்டீங்கல்ல? அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க UPA 1 நாங்க இருந்த போது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா எது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதை என்ன பண்ணாங்கிறது ஒண்ணு. HTL இங்க உங்களுக்கு இருக்கு, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க பிஜேபி கவர்மெண்ட் NDA 1 இருந்த போது இங்க இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் நாங்க மாடர்னைஸ் பண்ணோம். அப்பனா தான் இந்த வேலை வாய்ப்பை பாதுகாக்கணும்னு சொன்னீங்க. இப்ப நீங்க போய் பாருங்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடமே இல்ல. நீங்க சொன்னது அப்ப அருண் சோரி சொன்னது ரெக்கார்ட்ல இருக்கு. நாங்க இதை மாடர்னைஸ் பண்ணி இன்னும் பல பேருக்கு ஒரு டெக்னிக்கலி குவாலிஃபைடு பீப்புளுக்கு நாங்க வேலை கொடுப்போம். நீங்க HTL போய் பார்த்துட்டு பேசுங்க சார். நீங்க சொன்னது அது அப்படித்தான் இருந்ததா, அப்படித்தான் நீங்க செய்யறது மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களான்னு. சென்சார் ஹோட்டல் 53 கோடிக்கு கொடுத்துட்டு 126 கோடிக்கு கொஞ்ச நாள்லயே 6 மாசத்துல விற்க முடிகிற போது அது அண்டர் வேல்யூ பண்ணது கிடையாதா? இது அடிமாட்டு விலையை, பொது சொத்தை தனியாருக்கு கொடுத்து லாபம் சம்பாதிக்கிற வேலை. திரு சோமவெளிப்பன் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போகிறோம் என்றார். ஹோட்டல் எல்லாம் பற்றி சொல்றார். ஒரு அடிப்படை கேள்வியை தான், ஹோட்டல் நடத்துறது அரசாங்கத்துடைய வேலையா? அங்கேயே ஒரு தவறு நடந்திருக்கிறதா? இல்ல அடிஷனல் கொஸ்டின் இஸ், லாபத்தில் இயங்கக்கூடிய ONGCO இல்ல NLCO விற்கிறதுல என்ன ராஷனல் இருக்கு? அதாவது மொத்தம் ஒரு 250 சொச்சம் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. அதை 3 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. மகாரத்னா, நவரத்னா, அதற்கு பிறகு சாதாரண நிறுவனங்கள் என்று பிரித்திருக்கிறாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய லாபம் தொடர்ந்து ஈட்டுகிறதன் அடிப்படையில தான் மகாரத்னா, நவரத்னா, ரத்னா என்று இவங்க பிரிக்கிறாங்க. இது முதல் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது லாபம் ஈட்டுற நிறுவனங்களை நாம விற்க தேவையில்லை என்பது ஒரு சாதாரணமான ஒரு யாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நாம விற்கக்கூடியதாக இருப்பது லாபம் தரக்கூடியதாக தான் இருக்குது. இதுவரைக்கும் அரசாங்கம் விற்றது எல்லாமே லாபம் தரக்கூடியதான் என்று நாம சொல்லலாம். எந்த அரசாங்கங்களா இருந்தாலும் பெரும்பாலாக விற்றது. இப்போ மாருதி கூட அரசாங்கத்தின் வசம் இல்ல, அது அதை விட ஒரு லாபம் தரக்கூடிய பெரிய நிறுவனத்தை நாம சொல்ல முடியாது. எதற்காக லாபம் தரக்கூடிய நிறுவனங்களை விற்கலாம் என்பதற்கு கூட ஒரு ரேஷனல் இருக்கிறது. இப்ப நீங்க லாபம் தராத நிறுவனத்தை விற்க போனால் அதற்கு எவ்வளவு விலை என்பதை முடிவு செய்வதில் நிறைய பிரச்சனைகளும் ஊழலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா நீங்க லாபம் தருகிற நிறுவனங்கள் அது பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்கிற பொழுது அதனுடைய பங்குகள் சாதாரணமாக பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ONGC பங்குக்கு என்ன விலை கொடுக்கலாம் என்பதை எல்லோரும் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள், விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். there is a price determination அதுல இருக்கு. அதை ஒட்டி ஒரு விலை விற்பது என்பது சுலபம். ஆனா அதிகமான ஒரு லாபம் தராத நிறுவனம் அதனுடைய சொத்துக்கள் மதிப்புக்காக விலை போகாத ஒரு நிறுவனத்தை விற்கிற போது அந்த ஆபத்து இருக்கிறது. இது காரணம். இந்த சூழ்நிலை வந்ததற்கான காரணம் என்று பார்த்தா, கடந்த ஆண்டில் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி ரொம்ப குறைஞ்சு போய் நம்முடைய கடன் தொகைகள் அதிகமாகி பிஸ்கல் டெபிசிட் 4.7% மேல போற திரு சேகர் சொல்கிறார். இல்ல அரசாங்கம் சொல்கிறது இதெல்லாம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வித்து இது திருப்பி ஏற்கனவே சிக்கா இருக்கக்கூடிய யூனிட்டை வளர்ப்போம், இல்ல ஏற்கனவே நல்லா இருக்கக்கூடிய நிறுவனங்களை மேலும் வளர்ப்போம். அதுக்கு தான் டிஸ்இன்வெஸ்ட் செய்யக்கூடிய தொகை பயன்படுத்தப்படுகிறதா, இல்ல மத்த பிஸ்கல் டெபிசிட் மாதிரி மத்த காரணங்களுக்காக? அது போன்ற எதுவும் செயல்பட்டதாக தகவல்கள் இல்ல. இவங்க இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் வேற ஏதோ ஒரு பொதுத்துறை, ஏன்னா ஒவ்வொரு பொதுத்துறைக்கும் ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கு, அவர்களுக்கு என்று வரவு செலவு இருக்கிறது. இப்ப நீங்க நெய்வேலியில டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ண பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நெய்வேலியிலேயே அவர்கள் ஒன்றும் NSCல முதலீடு செய்யவில்லை. இப்ப அரசாங்கம் இந்த ஆண்டு 2014-15க்கு அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிற வரவுல 58,000 கோடி ரூபாய் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல வருவோம்,
கொண்டு வருவோம் என்று கணக்கு போட்டு தான் இந்த வரவு செலவு பண்ணியிருக்காங்க 17 லட்சம் கோடி ரூபாய்க்கு. இவர்களால் 58,000 கோடி ரூபாயை கொண்டு வர முடியவில்லை என்றால், சென்ற ஆண்டு கொண்டு வர முடியல, 40,000 கோடி போட்டிருந்தாங்க, கொண்டு வர முடியல. அப்போ அவருடைய கடன் தொகை அதிகரிக்கும். அதனால இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும். இது ஒரு விளக்கம் அப்படிங்கிறது இந்த பொதுத்துறை நிறுவனங்களை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு அதிலே தான் திருப்பியும் போட போறோங்கிற ஒரு விளக்கம் அது கிடையாது. அதே போல இவங்க பொதுத்துறை நிறுவனங்களை விட்டு இந்த பணத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அவசியமும் கிடையாது. நான் இதை முடிச்சிடறேன். அதாவது 17 லட்சம் கோடி ரூபாய் வரவு செலவுல பொதுத்துறை நிறுவனங்களை நாம விற்று தான் சாப்பிட வேண்டும் என்பது செல்லிங் த ஃபேமிலி சில்வர் என்று சொல்லுவாங்க. அரசாங்கம் அதனுடைய வளமான, அதாவது பல காரணங்களை சொல்லுவாங்க. அரசாங்கம் ஏன் சில தொழில இருக்க வேண்டும் என்று நீங்க கேட்டது போல சமூக நீதி காரணங்களுக்காக சிலவற்றை அரசாங்கம் செய்ய வேண்டும். இப்ப தனியார் எங்க பஸ் ஓட்டுவாங்க, லாபம் இருக்கிற இடத்துல ஓட்டுவாங்க. எந்த தொழிலுக்கு வருவாங்க, லாபம் இருக்கிற தொழிலுக்கு வருவாங்க. ஆனா லாபம் ஈட்டாத இடங்களிலும் கூட அந்த சேவையோ பொருளோ தேவைப்படுது. ஹோட்டல்ல இருந்து எல்லாத்தையும் அரசாங்கம் ஒரு காலத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு திரு அருண் சோரி சொல்லி இருக்கிறதுல லேண்ட் அக்விசிஷன்ல என்ன சொல்லி இருக்காருன்னா, ஹோட்டல் கட்டு அருண்ஜேட்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹோட்டல் கட்டுறதுக்கும் நாங்க இடம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. நீங்க கவர்மெண்ட் நடத்தக்கூடாதுன்னா தனியார் நடத்துறதுக்கு ரெகுலேட் பண்றது, உதவி உறுதுணையா இருக்கிறதுங்கிறது பண்றது. உங்களுக்கு யார் அந்த ரைட் கொடுக்கறது? குறைந்த என்னுடைய வாழ்வாதாரத்தை விட்டு என்னை விரட்டிட்டு அந்த இடத்துல ஹோட்டல் கட்டுறதுக்கு நீங்க யார் கொடுக்கறது? அவர் தான். ரெண்டு விஷயம் சொன்னோம். இவர் சொன்னதுக்கு நான் வழிமறிந்து மறித்து இல்ல, அவரை வழிமொழிந்து சொல்றேன். நாங்கள் கொண்டு வந்த நியாயமான இழப்பீடு கிராம மக்களுக்கு 4 மடங்கு, நகர மக்களுக்கு மார்க்கெட் விலையை விட 2 மடங்கு மாற்ற முயற்சி செய்யறாங்கன்ற மக்கள் பார்த்து கொதித்து எழுந்து போராட்டம் லேண்ட் அக்விசிஷன்ல நீங்க மாற்றணும்னு சொல்லியிருக்காரு. இவர் அதாவது பப்ளிக் குட்டுக்காக வாங்கச்சே, ஏன் இந்த மாதிரி நாங்க மக்களுக்கு நியாயமானதை விட, ஏன்னா அவனுக்கு வரும் காலகட்டத்தில் அதுக்கு இது இருக்கும், அதெல்லாம் பங்கு பெறாதால் 4 மடங்கு மார்க்கெட் நம்ம கிராமங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை மாற்றுகிறார்கள். கிராமத்தில் உள்ள மக்களும் நகரத்தில் மக்களும் விழித்தெழுந்து இதற்கு எதிரான போராட்டத்தை நடத்தணும். ஒன்று. இரண்டாவதாக சொன்னாரு பப்ளிக் செக்டாருக்கு போன, நான் பார்த்து கேட்கிறேன், பேங்குக்கு எல்லாம் நேஷனலைஸ் பேங்குக்கு டு பிரிங் இன் டு த இது கேபிட்டல், தே ஹேவ் டு பிரிங் இன் அடிஷனல் கேபிட்டல். அது கவர்மெண்ட் கொடுத்தது தானே. அப்ப இதுல இருந்து நான் பேசி முடிச்சப்ப நீங்க பதில் சொல்லணும். அதனால மற்ற பேங்குகளுக்கு, பப்ளிக் செக்டார் பேங்குக்கு அரசாங்கம் கொடுத்தது இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல வர முடியாதா? அது ஒரு கேள்வி. இரண்டாவதாக, ஏன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு, நம்மளுடைய வரிப்பணம் தான் பப்ளிக் ஆர்கனைஸ் செக்டார் இந்தியாவில் 12% தான். பண்ண முடியாதான்னு கேட்கறீங்க? தயவு செய்து என்ன இதுன்னா, நான் மத்தவங்க பேச குறுக்கிடல சேர்ந்து நீங்க சொன்னீங்கன்னா சௌரியமா இருக்கும். 12% இந்தியாவில் ஆர்கனைஸ் செக்டார் 12%. அதுல கவர்மெண்ட் ஆர்கனைஸ் செக்டார் 2-4% தான். நல்லா புரிஞ்சுங்க. இந்த 4% மக்களுக்காக நம்மளுடைய வரிப்பணம் எல்லாம் போகுது. பேசி முடிச்சுடுறேன். நீங்க நல்லா கேளுங்க. இன்றைக்கு பப்ளிக் செக்டாருடைய ஏர்னிங்ஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா, இவர் சொல்லுவாரு 2-3% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு நானும் நீங்களும் போய் பேங்க்ல கடன் வாங்கினோம்னா 8-10%. அப்போ 3% அரசாங்கம் இன்னைக்கு கவர்மெண்ட் பாண்டு கொடுத்தது 8%. 3% இந்த இது கொடுக்குது. 8% அரசாங்கம் மற்ற கடனுக்காக கொடுக்குது. எதுங்க புத்திசாலித்தனம்? ஐயா எனக்கு நீங்க இல்ல அவர் சொல்லிட்ட முதல்ல நான் நீங்க வாங்க உங்க கேள்விக்கு நான் இந்த கேள்வி பதில் சொன்னா கஷ்டமா இருக்கும்னு கஷ்டப்படுறீங்க. பதில் எனக்கு அவங்க அமெரிக்கன் நாராயண் சொன்னதை நான் முழுக்க கேட்டுக்கல. பட் நான் அவருடைய வங்கி விஷயத்துக்கு வந்தா நான் கேக்குறேன், ரா பீட்டர் பே பால் என்பது சரியான கொள்கையா? நீங்க ஒரு நிறுவனத்தை வித்து அதுல இருந்து காசு எடுத்து அதை எடுத்து இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்கறது என்ன சாமர்த்தியம்? இல்ல நம்ம பப்ளிக் செக்டார் ஒரு மாய தெளிவுபடுத்தி நீங்க சொன்னது தவறுங்கிற விரும்புறேன். எந்த பொதுத்துறை வங்கிக்கு போன ஆண்டோ அதுக்கு முந்திரி ஆண்டோ உங்க அரசாங்கம் என்ன கொடுத்தது? ஐயா எந்த நான் தெளிவாக இப்பொழுது எங்கிட்ட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க சொல்லுங்க. 1956 245 நாசமா போன தனியார்ட்ட இருந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எடுத்து வெறும் 5 கோடி கொடுத்து வாங்குனீங்க.
11வது போன வருஷத்துல நிறைய பேசிட்டு நீங்க 1956 சின்ன புள்ள குழந்தையா இருந்துச்சு இன்னைக்கு நிக்கர் போட்டு இல்ல ஒரு நிமிஷம் போன ஆண்டு தான் சொல்றேன். போன 5 ஆண்டு திட்டத்துக்கு 7.25 லட்சம் கோடியை இன்சூரன்ஸ் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கு. ஒரு நிமிஷம். இந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு இதுவரையிலும் 4.5 லட்சம் கோடியை கொடுத்திருக்கு. நீங்க பேங்க் சதவீத இன்ட்ரெஸ்ட் தான் நான் கேட்டேன். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டேன். நீங்க அதுக்கு சொல்லுங்க 2%. இல்ல இல்லங்க அது வேற சார். ஏன் அது வேற? இல்ல நீங்க கடன் வாங்கச்சு 8% கொடுப்பாங்க. நீங்க 3%. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவருக்கு பேசணும். நீங்க நல்லா பேசுங்க. உங்களை இடைமறைக்க மாட்டார் அவரு. என்னத மட்டும் விவசாயிக்கு நீங்க லோன் கொடுக்கும்போது அக்ரி லோன் எத்தனை %? தனியார் வங்கி ஏதாவது கொடுக்குதா? தனியார் வங்கி ஏதாவது 4% கொடுக்குதா? இல்ல. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். பிகாஸ் இல்ல ஒரு நிமிஷம். நீங்க ஒரு கவர்மெண்ட் ஒரே ஒரு நிமிஷம் கவர்மெண்ட் பேங்க்ல நீங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ல உங்க செக் ரிட்டர்ன் ஆச்சுன்னா எவ்வளவு நல்லா சார்ஜ் பண்றாங்க? 250 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. பிரைவேட் செக்டர்ல அதோட 2 மடங்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பிறகு நீங்க என்னன்னா நீங்க திருடி எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம்னு எப்படி பேசுறீங்க? நீங்க அவனுடைய வரிப்பணம் இதுல போதுங்க. அது 2Gல போயல தெரியல, கோல் செக்டர் கோல்ல போயல தெரியல. தவறுதான். பேங்க்குக்கு கொடுக்கறாங்க. பேங்க்குக்கு சரின்னு சொல்லாதீங்க. பேங்க்குக்கு கொடுக்கல. உங்களுக்கு ஆர்கனைஸ் செக்டார்னா 2% மக்களுக்காக 80% மக்கள் கொள்ளையடிக்கிறாங்க நினைக்கிறீங்க. பேங்க்குக்கு ஒரு பைசா கூட நீங்க திரு சேகர் டேக் another question. இந்த விஷயத்துல இடதுசாரிகள் சொல்றாங்க அவங்களுடைய கொள்கை தவறானது, பார்வை தப்பானது அப்படின்னு. இதை தாண்டி இதுல நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் என்னால பார்க்க முடிகிறது. நீங்க என்ன சொல்றீங்க? நட்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் விற்போம் அப்படின்னு சொல்பவர் யார்? மத்திய அமைச்சர், மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி. அதுல ஒரு நிறுவனம் மிக மோசமாக நட்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனம் HPF, ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபேக்டரி. அந்த நிறுவனத்தை நாங்க மீட்டு தீர்வோம், மீட்கிறதுக்கான அத்தனை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் வரும்போது பேட்டிகள் கொடுக்கும்போது சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அருண்ஜேட்லி எல்லாத்தையும் விற்க போறோம், நஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் விற்பதுதான் அரசாங்கத்துடைய கொள்கை, இலக்கு நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. டேக் another question. இந்த விஷயத்துல இடதுசாரிகள் மட்டுமல்ல, BMS பாரதிய மஸ்தூர் சங் யார்? உங்களுடைய பரிவார சேர்ந்த, உங்களுடைய சங் பரிவார சேர்ந்த ஒரு அமைப்பு. உங்களுடைய இந்த ஒரு கொள்கை முற்றிலும் தவறானதுன்னு இடதுசாரிகளோ இல்ல பகுஜன் சமாஜோ அதிமுகவோ திமுகவல்ல, உங்களுடைய நேச இயக்கமான பாரதிய மஸ்தூர் சங் சொல்கிறது. இந்த ஒரு முரண்பாடுகளும் உங்களுக்கு இந்த ஒரு முரண்பாடுகளும் உங்களோட நேச சக்திகளுமே இதை எதிர்ப்பது அப்படிங்கறத எப்படி பார்க்கிறீங்க? பல நாட்கள் உள்ளவர்கள் நாங்கள் பதில் சொல்லுங்க சார். சுலபமா இருக்கும். சொல்லிடுங்க. அது அவங்களுடைய தொழிற்சங்க அமைப்பு. இல்ல உங்களுக்கு சந்தோஷமா சொல்றேன். அதாவது பாரதிய மஸ்தூர் சங்கனுடைய ஸ்டாண்ட்ல அது கரெக்டா இருக்கு. பாரதிய மஸ்தூர் சங்கம் அவங்க தொடர்ந்து பிஜேபியினுடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, யூபிஏ அரசாங்கம் இருந்தாலும் சரி, அவருடைய கொள்கையோடு ஒத்து போய் அவர்கள் அவர்களுடைய கொள்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேச அமைப்பான பாரதிய மஸ்தூர் சங்கம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதா? ஸ்டேட் அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய நிலைப்பாடு தவறானது. அவங்களுடைய பாட்டுல பாரதிய மஸ்தூர் சங்கனுடைய ஸ்டாண்ட் ரைட்டு தப்புன்னு நான் விமர்சிக்கிறேன். நீங்க சேர்ந்த தப்புன்னு அவங்க விமர்சிக்கிறாங்க. உங்களுடைய நேச அமைப்பு, உங்க பரிவார சேர்ந்த அமைப்பு நீங்க தப்புன்னு சொல்றாங்க. அவங்க சொல்வது தப்பா? இல்ல அவங்க சொல்வது அவங்களுக்கு ரைட்டு, அவங்க சொல்வது தவறு என்று நான் எப்படி சொல்ல முடியும்? என் ஸ்டாண்ட் தான் சொல்ல முடியும். இடதுசாரிகள் மாதிரி ரெட்ட ஸ்டாண்ட் அவங்க எடுக்கலையே. அவங்க ஒரே ஸ்டாண்ட் அவர்கள் இருக்கிறார்கள். அது இல்ல நான் இப்ப விஷயத்துக்கு வரேன். இப்ப தனியாருக்கு இன்னொரு கேள்வி கூடவே கேட்டிருக்கேன். ஒரு பக்கம் அருண்ஜேட்லி மட்டும் சொல்றேன். இன்னொரு கேள்வி எடுத்துக்கோங்க. டேக் another question. அருண்ஜேட்லி நட்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் விற்க போறோம், இலக்கு நிர்ணயிச்சாச்சு, செஞ்சே தீர்வோன்னு இன்னொரு முறை சொல்றாரு. பட்ஜெட்ல சொல்லியாச்சு, திருப்பியும் சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் இன்னொரு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் HPF மீட்போம், அதை நாங்க மேலும் வலுப்படுத்துவோம் சொல்றது முரண்பாடா இல்லையா? ஒரு மத்திய அமைச்சர் இன்னொரு மத்திய அமைச்சரை கான்ட்ராடிக்ட் பண்றாரு இல்லையா?
இல்ல நீங்க திரும்பியும் உங்களுடைய கேள்வி வந்து புரிஞ்சுங்க. அதாவது கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல தான் ஒவ்வொரு பப்ளிக் செக்டார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி முடிவெடுப்போம் என்ற அந்த அருண்ஜேட்லியோட அந்த விஷயத்தை மறந்துட்டீங்களே நீங்க. அதை சொல்லுங்க. கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல கனரக மினிஸ்டராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அது சம்பந்தமாக ஏதாவது தீர்வு வைத்திருக்கலாம், அதெல்லாம் அது சொல்லுகிறார். ஒன்று. இரண்டாவது, இடதுசாரிகள் நம்மளுடைய கனகராஜ் அவர்கள் சொன்னார்கள் ஆலுவா டெக்ஸ்டைல்ஸ் ஒண்ணு. ஆலுவா டெக்ஸ்டைல்ஸ் மத்திய அரசாங்கத்துடைய பட்டியலில் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிறுவனமாக HPF இருக்கிறது. எதிர்ப்பு தெரிவிக்க இலக்கில் HPF வராது. மாநிலத்தில் HPF டிஸ்இன்வெஸ்ட் செய்யப்படாது அப்படின்னு உறுதியா சொல்றீங்களா? மத்திய அமைச்சர் சொல்வதை எடுத்துக்க வேண்டாம், பொன் ராதாகிருஷ்ணன் சொல்வதை உறுதியாக எடுத்துக்கொண்டு HPF டிஸ்இன்வெஸ்ட் ஆகாது அவர் சொன்னாலும் அருண்ஜேட்லியே சொன்னாலும் டிஸ்இன்வெஸ்ட் ஆகாதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல, இந்த வாதம் வந்து இந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வியாக எனக்கு தெரியவில்லை. காரணம் என்று சொன்னால் அருண்ஜேட்லி பைனான்ஸ் மினிஸ்டர் பொதுவாக சொல்லுகிறார், பல்வேறு விஷயங்களை சொல்லுகிறார், நூற்றுக்கணக்கான விஷயங்கள் பேசலாம், ஆனால் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்பதை பற்றி நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது நீண்ட தூர பாதை என்கிறார். அதையெல்லாம் விட்டுவிட்டு கனரக மந்திரி கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல தன்னுடைய அமைச்சகத்தை சேர்ந்த ஒரு விஷயத்தை அதை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே சொல்லக்கூடிய விஷயத்தை இரண்டையும் லிங்க் பண்ணி நீங்க மேனிபுலேட் பண்ணுவது என்பது சரியான கேள்வியாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இதற்கு என் வாயிலாக பதில் வாங்கி நீங்க என்ன லாபத்தை அடைய போகிறீர்கள்? அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அது கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல வருகின்ற காரணத்தினாலே செய்ய முடியும் என்று ஒரு பக்கம் மிகுந்த நஷ்ட நிறுவனமாக கணக்கு காட்டப்படுது, இன்னொரு பக்கம் இது மீட்கப்படும் சொல்லப்படுது. எது நடக்குங்கிறது தான் கேள்வி. திரு சோமுவள்ளியப்பன் ஒரு தவறான பாதையில போகிறது அப்படிங்கிறது அவங்களும் இது காலத்தின் ரொம்ப சுருக்கமா இறுதிக்கட்ட வார்த்தை கேட்க இருக்கின்றேன். இல்ல இது ஒரு காலத்தின் கட்டாயம் என்று சென்ற அரசாங்கமோ இந்த அரசாங்கமோ சொல்கிறது. கேன் யூ செல் ஃபேமிலி சில்வர் என்றும் இதுதான் இன்னைக்கு செஞ்சாகணும், இன்னைக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில இதான் செஞ்சாகணும் என்ற ஒரு விளக்கமும் இருக்கிறது. ரொம்ப தவறான பாதையில் இது செல்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த பாதையில் இருந்தாலும் திரும்ப போறது கிடையாது. நமக்கு மாற்று கிடையாது. இது போன்ற அரசாங்கங்கள் தான் வரப்போறாங்க. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறார்கள். இது மாதிரி இருக்கிற போது இவங்க 51% கீழே அரசாங்கத்தினுடைய சொத்து மதிப்பு போய்விடக்கூடாது, அதற்கு மேல் இருப்பதை விற்கலாம் என்கிற நிலை இருக்கு. இப்பவே பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் 68% தான் அரசு வசம் இருக்கிறது, 32% தனியார் வசம் போய்விட்டது. அதுல பலது FII தான் வச்சிருக்காங்க. அதுபோல ONGC, HPCL, BPCL போன்ற ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்சஸ் கூட இப்ப நாம டீசலை கூட டீகண்ட்ரோல் பண்ணிட்டோம். டீகண்ட்ரோல் பண்ண நிலைமையில ONGC போன்றவை எல்லாம் தனியார் வந்து உட்கார்ந்து விட்டால் கோல் இந்தியா போன்ற நிறுவனங்கள்ல வெறும் 1% பங்கு வைத்திருக்கிற ஒரு முதலீட்டு நிறுவனம் கேட்கிறது, நீங்கள் எப்படி கோலை கம்மியான விலைக்கு விற்கலாம் என்று. ஆக இந்த அரசாங்கங்கள் 2 அரசாங்கம் எங்க சிக்க போறாங்கன்னா ஒரு சமுதாய பிரச்சனையில போய் மாட்ட போறாங்க. இவர்கள் விரும்பினால் கூட விலையை சப்சிடி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாட்டை இழுத்துக் கொண்டு போகிறார்கள். அன்றைக்கு ஒரு நினைத்தாலும் பாதை திரும்ப முடியாது. இந்த பாதையில் தான் பிரயாணித்த வேண்டும். இதுதான் காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதுதான் தொடர்ந்து செய்து வருவதனால அவ்வளவு எளிமை அல்ல இந்த ஒரு நிலைப்பாடையும் இந்த ஒரு கொள்கையையும் மாற்றுவது அப்படிங்கிறது. நேர்களுடைய பார்வை என்ன? மக்கள் கருத்து என்ன? நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் இதை விற்க வேண்டுமா? நேர்களுடைய பார்வை பார்க்கலாம். நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை விற்க வேண்டும் ஆம் என்று 33%, இல்லை அதை மேலும் வலுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு கட்டாயம் என்று 56%, நிறுவனத்தை பொறுத்தது கேஸ் டு கேஸ் இதை பார்க்க வேண்டும் என்று 11% சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு விவாதம் என்பது நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களை தாண்டி ONGC, NLC போன்ற லாபத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் விற்கப்படுகிறதே அப்படிங்கிற ஆதங்கமும் விவாதத்தில் எதிர்த்தரப்பால் வைக்கப்படுகிறது. அதுவும் கூட இதில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். அதுவும் கூட பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி தான் என்ற ஒரு வாதமும் இருக்கிறது. இந்த நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு நவீன இந்தியாவுடைய கோயில்களாக பார்க்கப்பட்டாலும் கூட பல சமயங்களில் தோல்விகளையும் டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவை செயல்படாமலும் இருந்திருக்கின்றன. ஆகிய காரணத்தாலும் இது செய்யப்படுகிறது ஒரு வாதமும். இதை வலுப்படுத்த வேண்டியது அரசாங்கம். இதே நிறுவனங்கள்ல இதே துறைகளில் இருக்கக்கூடிய பல தனியாரால் சிறப்பாக செயல்பட முடியும் என்றால் பொறுப்பு இருக்கக்கூடிய மக்கள் பக்கம் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய அரசாங்கம் நடத்தும் பொழுது ஏன் இதை செய்ய முடியவில்லை? அரசாங்கம் இதை மேலும் பொறுப்போடு
ஈடுபாடு, இதில் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து நடத்த வேண்டும் என்ற இருவேறு பார்வைகளும் தொடர்ந்து இருக்கக்கூடிய பார்வைகளாக இருக்கிறது. அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. இட் இஸ் கோயிங் டு டிஸ்இன்வெஸ்ட் என்பதுதான் கிடைக்கக்கூடிய செய்தி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சோமுவள்ளியப்பன் அவர்களுக்கும், திரு கனகராஜ் அவர்களுக்கும், திரு அமெரிக்க நாராயணன் அவர்களுக்கும், திரு SR சேகர் அவர்களுக்கும் நன்றி. நேர்களை ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சகாயம் குழு விசாரணையை குறுக்குவதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கின்றார்கள். கனிம முறைகேடுகளை விசாரிப்பதற்காக உயர்நீதிமன்றம் சகாயம் IAS-ஐ நியமித்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றம் வரை சென்றது. மீண்டும் ஒரு சீராய்வு மனுவை, மறுசீராய்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அபராதமும் செலுத்தி சகாயம் குழு விசாரிக்கும், கொடுத்த மேண்டேட்டின் படி இதை செய்யும், ஏன் தமிழக அரசாங்கம் இதை ஏற்க மறுக்கிறது என்ற ஒரு கேள்வியை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கேள்வியாக எழுப்பியது. இதற்கு பிறகு அரசியல் அரங்கத்திலும் இது விவாதத்தை கிளப்பியது. இந்த நிலையில் சகாயம் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய மேண்டேட் மதுரை மாவட்டத்துக்கு மட்டுமே குறுக்கி வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. இதை பற்றித்தான் விவாதமும் எழுந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இதை விமர்சித்திருக்கின்றன. ஏன் குறுக்க நினைக்கிறது சகாயம் பேனலுடைய ஒரு அதிகாரத்தை என்ற கேள்வியை பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு சரிதானா? அரசாங்கம் குறுக்க நினைக்கிறதா சகாயம் பேனலுடைய ஒரு வரையறையை, அவர்களுடைய மேண்டேட்டை? இதற்கான காரணம் என்ன? இதையெல்லாம் ஆயுத எழுத்து நீட்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். மதுரைக்குள் இந்த குழுவுடைய அதிகார வரையறையை சுருக்குவதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கின்றன. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை எழுப்பியிருக்கிறது. அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் பல தயக்கங்களை காட்டியதுங்கிறது குற்றச்சாட்டு. கோர்ட் நியமிக்கிறது, அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு திருப்பியும் ஹைகோர்ட்டுக்கு வருகிறது. இது நீங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. கோர்ட் அபராதம் விதித்த பிறகும் கூட ஒரு லார்ஜர் மேண்டேட் கொடுக்காம வெறும் மதுரை மாவட்டத்துக்கு மட்டுமே நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கோர்ட் ஒரு கேள்வி கேட்டது. சகாயத்தை பார்த்து இல்ல இந்த ஒரு பேனலை பார்த்து அரசாங்கம் அஞ்சுவது ஏன்ற ஒரு கேள்வி எழுகிறது. அது நியாயப்படுகிறது திரு முருகன்? இல்ல, இதை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ண நல்லா நினைவு இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா ஹைகோர்ட் ஒரு ஆபீசரை கவர்மெண்ட்டுக்கு காட்டி இவரை வச்சு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்றது இதுதான் முதல் முறை. அதாவது அதற்கான முன்னுதாரணங்களும் சுட்டி காட்டப்பட்டது. பல டிஐஜிக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் கோர்ட்ல. முன்னுதாரணங்கள் இருப்பதனாலயோ இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் ராட்டிஃபை பண்ணிருக்கு. இல்ல, அது வேற விஷயம். முதல் இது வந்தது கவர்மெண்ட்ல இதை டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சரியானபடி விசாரணை செய்து அறிக்கையை அனுப்புங்கள்னு சொல்லிட்டு, அப்படி அவங்க விசாரணை பண்ணி வர்ற அறிக்கையை ஹைகோர்ட்ல டீடைல்டா பார்த்து சரியா இருக்கா இல்லையான்னு சொல்றதுதான் வழக்கம். யாரை போட்டு விசாரிக்கணுங்கிறது முதல் தரம் வந்திருக்கு. ஓகே, இல்ல பல டிஐஜிக்களை காவல்துறை சார்ந்த விவகாரங்கள்ல நானே போட்டிருக்கேன், ஜஸ்டிஸ் சந்துரு உட்பட பலர் ஆன் ரெக்கார்ட் சொல்லிருக்காங்க. இது வேற. அவர் ஒரு டிஐஜியை போட்டோன்னா ஒரு ஏரியால நடந்த ஒரு கொள்ளை விஷயத்துல இன்னொரு ஏரியால இருந்து ஒரு டிஐஜியை போடுறது அங்கிறது வேற. இது சுதன்சிக் சிங் பேடின்னு ஒருத்தர் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்ணிட்டு இருக்கிறது டீடைல்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இது முடியறதுக்கு முன்னே இவரை போட்டு அடிஷனலா சைட்ல இருந்து லேட்டரல் என்ட்ரிமோ அந்த மாதிரி சொன்ன உடனே கொஞ்சம் தயக்கம் வந்தது. ஏன் தயங்கினாங்கன்னா, இதை நம்ம வரைமுறைப்படுத்தி விட்டால் இனிவரும் காலங்களில் எல்லோருமே ஒரு PAL பேரலாம். அதாவது சார் குழந்தைகள் காப்பகத்துல சரியா நடக்கல, உடனே சகாயம் மாதிரி ஒருத்தர் பேரை எழுதி அவரை போடுங்கன்னு சொல்றோம். ஓகே, கோர்ட் போடுன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ஒர்க் அப்புறம் ஜுடிஷியரி செஞ்ச மாதிரி ஒரு நிலைமை வந்துருந்து காழ்ப்புணர்ச்சி அடுத்தால இதை கவர்மெண்ட் அப்பீலுக்கு போனது நான் வரவேற்கிறேன். ஒண்ணு. ஆனா நீங்க சொல்றீங்க பாருங்க, சகாயத்தை பொறுத்தவரையில he was giving a basic report on granite. அந்த ரிப்போர்ட் டிபேட்டபிள். அந்த ரிப்போர்ட் ரொம்ப சரியா இருக்குன்னு மக்கள்ல பலர் நம்பினாங்க. அரசு அதுல சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு விரும்பினாங்கிறதுனால இப்ப சகாயம் போய் அவர் விசாரிச்சுட்டு சொல்லணும்னு போட்டுக்கிறது கரெக்ட் தான். ஆனா அவர் எல்லா கனிம வளங்களையும் பார்க்கணும், இதுக்கு முன்ன அவர் பார்த்தது இல்ல. அதுல அனுபவம் உள்ள ஆளதான் அதை பண்ண வச்சிருக்கு இந்த கவர்மெண்ட் நான் நினைக்கிறேன். இல்ல
அது நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் கோர்ட் நியமிச்சிருக்கு. கோர்ட்டுடைய ஆர்டரை செயல்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பா? இல்லன்னா கடமை இல்லைங்க கடமை அல்லது கவர்மெண்ட் மேல கண்டெம்ட் போட முடியும் இல்ல. அப்ப ஏன் அதிகாரம் சுருக்கப்பட்டிருக்கிறது? மதுரை மாவட்டத்தில் மட்டும் அதிகாரம் சுருக்கப்படவில்லை. இங்க நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் கிரானைட் மைன்ஸ் அப்படின்னா கிரானைட் தோண்டி எடுக்கிறது மைன்ஸ் தான் பேரு. அதாவது ரேர் மினரல்ஸ் மைன்ஸ் ஒண்ணு, ரீப்ளனிசபிள் மைன்ஸ் ஒண்ணு, ஒரு 7-8 வகை இருக்கு. அதுல டீடைல் இல்லன்னு நான் நினைக்கிறேன். ஒரே இது கிரானைட்ல தான் இவர் மெயினா பண்ணாருங்கனால போட்டிருக்கு. இப்ப நாளைக்கே வந்து நான் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டேன். கோர்ட் வாஸ் ஆர்டரிங் சகாயம் டு கோ அண்ட் சி கிரானைட், தாது மணல், ரீப்ளனிஸ் மணல் அதை போடுங்கன்னு சொன்னா அப்போ ஒரு டைரக்ஷன் கொடுத்தாதான் அது வந்து வேலிட் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து. ரைட். இது வந்து சுருக்கப்படல, கோர்ட் டைரக்ஷனை அப்படியே கம்ப்ளை பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய பார்வை. இங்க எந்த மீறலும் இல்ல, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, அதற்கான சூழல் எதுவும் ஏற்பட்டலங்கிறது திரு முருகன் அவர்களுடைய பார்வை. மறுக்கிறீர்களா டாக்டர் சுந்தர்? இதுல மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது எங்களுக்கு. அது சென்ற ஆண்டுதான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பென்னி குயிக் அவருடைய மணிமண்டபத்தை திறந்து வச்சார். பென்னி குயிக் ஒரு இங்கிலாந்துக்காரர், இந்தியாவை ஆட்சி செய்ய வந்த ஆள வந்த வெளிநாட்டுக்காரர். அவர் அந்த பகுதியிலே முல்லை பெரியார் அணை கட்டப்பட வேண்டும், அந்த மக்கள் அந்த இயற்கை வளத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மனைவியின் நகைகளை விற்று, தன்னுடைய சொந்த ஊரில் நிலங்களை விற்று, அங்கே இருந்தெல்லாம் பணம் கொண்டு வந்து இயற்கை வளத்தை மக்களுக்கு பயன்படுத்தினர். தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி இயற்கை வளங்களை தங்கள் குடும்ப நலனுக்கு தான் சொத்து சேர்ப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். இது வெளியே திறந்துவிடக்கூடாது, இந்த ஊழல்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக கட்சி வித்தியாசம் இல்லாமல் வைகுண்டராஜனை பொறுத்தவரை அவர் அதிமுகவினால் அதனால்தான் கைது செய்யப்பட்டார். மீண்டும் இப்ப அரசாங்கத்துக்கு வந்து இதுல வந்து பொறுப்பு இல்ல, அரசாங்கம் இதை மூடி மறைக்க நினைக்குது, சகாயம் தான் இதை வந்து வெள்ளிக்கூட நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. ஆனா முதலமைச்சரை கூட அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு, 3/8/2011, 4/8/2011, 15/9/2011 இந்த மாதிரி 5 தேதிகள்ல 3ஆம் தேதி 8ஆம் மாசம் 2011 தொடங்கி 11ஆம் தேதி 5ஆம் மாசம் 2012 தொடங்கி பல இதை முடிங்கன்னு சகாயத்தை கேட்ட பிறகுதான் அவர் செய்திருக்கிறார். அப்படிங்கும்போது இதை செய்ய சொன்னது, அறிக்கையை கொடுக்க சொன்னது அரசாங்கம், தொடர்ந்து கேட்டுக்கிறது. அப்படிங்கும்போது அரசாங்கத்தில் அக்கறையே இல்ல, மூடிதான் மறைக்க பார்க்கிறது அப்படின்னு சகாயம் இதை வந்து வெளிக்கூற நினைக்கிறார், அரசாங்கம் மூடி மறைக்க நினைக்கிறது அப்படின்னு சொல்வது பொருத்தமான காரணம் இருக்கிறது. அதிமுக அரசு விரும்பியது என்னவென்றால், சகாயம் வந்து பழனிசாமியுடைய முக்கியமான சில கிரானைட்ஸ் மட்டும் ஆய்வு செய்ய வேண்டும், பிஆர்பியை மட்டும் டார்கெட் செய்து கண்டுபிடித்து அவரை மட்டும் தண்டித்து அவருக்கும் அழகிற்கும் ஆதாரம் தெளிவா இருக்குது. அவர் அந்த 1800 கோடியை மட்டும் அந்த குறிப்பிட்ட கிரானைட்ஸ் மட்டும் ஆய்வு செய்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது. மதுரை மாவட்டம் பூராவும் ஆய்வு செய்து 10,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கலாம் என்று சொன்ன உடனே அவர் ஆட்சியை மாற்றம் செய்கிறார். ஏன் மாற்றம் செய்ய வேண்டும்? இதே நிலைமைதான் நம்ம அன்ஷூர் வர்மாக்கும். அவர் வந்து என்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் தாது மணல் கொள்ளை நடக்குது சொன்ன உடனே அவர் உடனே மாற்றப்பட்டு ரவிக்குமார் ஐஏஎஸ் வரார். அப்ப யாராவது ஊழலை கண்டுபிடித்தால், ஊழல் இருக்குது என்று ஸ்லிப் செய்தால் உடனடியாக அவர்களை மாற்றி விடுகிறார்கள் என்றால் என்ன நினைக்க தோன்றுகிறது? அதற்கு பிறகு அரசாங்கமே ஒரு கமிட்டி போடுகிறது, ககன்தீப் சிங் பேடி பார்க்கிறார், அதுக்கு பிறகு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, அரசு செய்யப்படுகிறது, அரசு அதிகாரிகள் நிர்வாகிகள் அரசு செய்யப்படுறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்கிறது? இல்ல, ககன்தீப் சிங் கமிட்டி போட்டாங்க, அந்த கமிட்டி ரிப்போர்ட் ஏன் வெளியிட மறுக்கிறார்கள்? அதுதான் கேள்வியாவும் திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ககன்தீப் சிங் பேடி கமிட்டி போடப்பட்டது, இதுதான் கோர்ட்டிலும் கூட அரசாங்கம் சுட்டிக்காட்டப்பட்டது. இன்டரிம் ரிப்போர்ட்டை இல்லாட்டி முதற்கட்ட அறிக்கை அவர் கொடுத்ததாக செய்தி. ஆனா why has that not been made public? அரசாங்கம் விரைந்து அதை வெளிக்கொணணும்னு நினைச்சா ஏன் அதை வெளியிடல? அவர் ஃபைனல் ரிப்போர்ட் கூட சமர்ப்பித்திருக்க கூடும், ஏன் அதை விரைந்து வெளியிடல? நான் 2 விஷயம் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுங்க. அதாவது கவர்மெண்ட்ல ஒரு மேட்டரை எப்படி பண்றாங்க போறாங்கிறதுக்குள்ள விளக்கம் எடுத்தீங்கன்னா எல்லா மேட்டரையும் எடுக்கணும். அதாவது ஒரு தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு 25 மாதங்களாக ஃபைல ஒரே இடத்துல வச்சுட்டு லைசன்ஸ் கொடுக்காத கேஸ் நான் இப்ப 3 சொல்ல முடியும். இத மாதிரி எவ்வளவோ சொல்ல முடியும். அதுக்கு காரணங்கள் வந்து நீங்க சொல்றதாவே இருக்கலாம். அதாவது சம்பந்தப்பட்ட முதலாளிகள், சம்பந்தப்பட்ட தொழிலதிபர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களாக இருந்து டிலே பண்ணலாம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. சரியா தவறாங்க பெரிய தவறு சந்தேகம். இது மட்டும் இல்ல, எல்லா மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசும் கூட எல்லா இடத்துலயும் போய் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு 100 ஃபைல் பிடிக்கலாம்.
அந்த விஷயக்குள்ள போகாம இப்ப நீங்க கேட்கிற இந்த கேள்வியை நம்ம போவோம். அவர் பேடி வந்து போய் எல்லாம் பொண்டுட்டு கொடுத்துட்டு ரிப்போர்ட்னு ஒண்ணு கொடுத்தாரு. அதுல சில கொரி ரைஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கும் தெரியாது, சாருக்கும் தெரியாது. எனக்கு ஏன் தெரியும்னா நான் பழைய வேலை செஞ்சதுனால இன்னைக்கு தொடர்பு இருக்கனால இதை சொல்றேன். இல்ல இல்ல அது என்ன கேளுங்க, என்ன கொரி ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த ரிப்போர்ட் இஸ் நாட் இன் ஃபுல் ஷேப். இப்ப அந்த ரிப்போர்ட்ல வந்து இந்த இடத்துல எவ்வளவு வெட்டி எடுத்திருக்காங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ப்ரூஃப் கொடுக்கணும். ஏன் மாற்றப்பட்டார்? அந்த ரிப்போர்ட் இருக்க குறைகள் வேற, மாற்றப்பட்டார். யாரு? பேடியை சொல்றாரு. சகாயத்தை பொறுத்து அது தனி கதை, அது தனியா பேசுவோம். இப்போ சகாயத்தை மாற்றியது மிகப்பெரிய தவறு. அவர் பிரமாதமா ஊழலை ஒழிப்பதற்காக கண்டுபிடித்தார் என்பதெல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு இப்ப அவரை போட்டுட்டு நீங்க போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி கோர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால அவருக்கு 14 கிளார்க் கொடுத்து அவருக்கு துப்பாக்கி இந்திய பாதுகாப்பு, அது எதுக்குன்னு தெரியல எனக்கு. ஒருவேளை இந்த மணல் பாய்ச்சவங்க சுட்டு கொண்டுவாங்களா இல்லைன்னு தெரியல, அதுக்கு போறாரு. எல்லாம் வச்சுக்குவோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று எடுத்தால் ஒரு வருஷத்துல 365 நாள்ல ஒரு 30 வேலை தான் நடக்கும். வேற எந்த வேலையும் நடக்காது. இப்போ அவருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படவில்லை. இன்னும் அவர் சயின்ஸ் சிட்டியோட வைஸ் சேர்மனா இருக்காரு. அவரை ரிலீவ் பண்ணி முழு நேர பணியாக இந்த பணியை செய்ய விடாமல் கோர்ட் சொல்லியதா சயின்ஸ் சிட்டில இருந்து ஏற்கனவே அரசாங்கம் ஒரு சயின்ஸ் சிட்டியோட தலைவராக பண்ணி அனுப்பிக்கல, ரிலீவ் பண்ணுங்கன்னு சொல்லியதா? இல்ல சொல்லல, ரிலீவ் பண்ணி அனுப்பிச்சிருந்தா முழு நேரம் அரசாங்கத்துக்கு இது நன்றா நடக்க வேண்டும் கமிட்மெண்ட் இருந்தா நிச்சயமா ரிலீவ் பண்ணி தான் அந்த போஸ்ட். சயின்ஸ் சிட்டி முக்கியமா இது முக்கியமா அப்படின்னு ஒரு பணியை தான் செய்ய வேண்டும். யாருக்குமே தெரியாத ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்ல தயவுசெய்து கேளுங்க. நான் வந்து 7 இதுல இன்சார்ஜ் இருந்திருக்கேன். அதுல விட்டுருங்க. நீங்க சயின்ஸ் சிட்டிங்கிற வேலையில அவர் சும்மா இருக்கிற வேலையில போட்டிருக்க வர இட்ஸ் a பனிஷ்மெண்ட் போஸ்ட். அதுதான் அவங்களுடைய வாதம். அதுல இருந்து அவர் எடுத்திருக்கீங்க. அவர் அங்க போனாலும் போட்டாலும் கையெழுத்து போட்டு சம்பளம் வந்துடும். அங்க மதுரைக்கு போறப்ப எஜுகேஷன் கூப்பிட்டு நீங்க இந்த வேலையை பண்ணுங்கன்னா ஒரு மதுரைக்கு போற தயவுசெய்து கேளுங்க. அந்த வேலையில போட்ட ஆளு வீட்டுல இருந்துகிட்டே கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குற மாதிரி வேலை அது. அதை விட்டுருங்க. நீங்க நிறைய ரகசியங்கள்லாம் வெளியே வருது. உண்மை அது மாதிரி எத்தனை போஸ்ட் நான்லாம் நிறைய போஸ்ட்ல இருந்திருக்கேன். அந்த மாதிரி வேலையில இருக்கும்போது அது வந்து இவர் செய்யற பணியை பாதிக்காது. இப்ப கோர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால இல்ல சயின்ஸ் சிட்டில அது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்புல இருந்து நியாயமா பார்த்தா அவங்க ரிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து நீங்க தியரட்டிக்கலா பேசுறீங்களே தவிர பிராக்டிகலா சொல்றேன். ஒரு ஆபீஸ்ல 10 மணில இருந்து இப்படி உட்கார்ந்து நான் 5 மணி வரைக்கும் எழுதுற மாதிரி எங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. கோர்ட்டுக்கோ அரசாங்கத்துக்கோ விதிகள் இதெல்லாம் இல்ல. விதிகளை வந்து சரியா நீங்க புரிஞ்சுங்க. அதாவது IAS ஆபீசரு நீங்க எந்த போஸ்ட்ல போட்டாலும் அவர் 10 to 5 உட்கார்ந்து எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க வேண்டிய வேலை கிடையவே கிடையாது. சூப்பர்வைசரி ரோல் 7-8 லெவலுக்கு மேல இருப்பாங்க. இப்ப எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா மதுரையில போய் கேம்ப் போய் 2 நாள்ல எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் வந்துருவேன். எனக்கு அதுதான் தேவை. இப்ப சகாயத்தின் வேலைக்கு அவர் அங்கேயே இந்த மணலை தோண்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கரெக்டா டாக்குமெண்டேஷன் பார்த்து, சாருக்கு புரியும் நான் என்ன சொல்ல, எம்பியா இருந்திருக்காரு, நேரம் அப்படி ஒரு கேம்ப் போய் அங்க என்னன்னு பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுத்தலாம். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த சகாயத்தை பொறுத்தவரை அது ஏற்கனவே பண்ணிருக்கிறாரு. அவருக்கு நல்ல மெமரியிலும் இருக்கும், அவர் டைரியிலும் எழுதி வச்சிருப்பாரு. சோ இந்த ரிப்போர்ட் அவர் தயார் பண்ணுவதற்கும் சயின்ஸ் சிட்டியில அவர் ஸ்பெஷல் ஆபீசரா இருக்கிறதுக்கும் ஒரு தடங்களும் கிடையாது. ஆர்குமெண்ட் இதை தாண்டி இந்த ஒரு பிரச்சனையுடைய எபிசென்டரா மதுரை பார்க்கப்படுது, ஆகையினால செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற இன்னொரு வாதமும் வைக்கப்படுது. அது ஒன்று இருக்குது. நாங்க சொல்வது என்ன, இந்த ஐயாவுடைய அறிக்கை என்னவென்றால், இந்த சகாயம் கமிட்டி என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கிரானைட் மட்டுமல்ல, எல்லா இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பது ஐயாவுடைய ஸ்டேட்மென்ட். இதுக்கு எங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி மது ஒழிக்க வேண்டும், ஒரே ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் மதுவால் தள்ளாடுகிறது. மதுவை விற்றால் தான் அரசாங்கம் நடத்த முடியும் அளவுக்கு மது விற்பனையின் வருமானத்தை நம்பி இருக்குது. உதாரணமா 16,000-20,000 கோடி ரூபாய் மதுவால வரணும், 1.25 கோடி ரூபாய் தமிழன் குடித்து தள்ளாட வேண்டும் என்றால் அரசாங்கத்தின் நிலைமை. நாங்க சொல்றோம், மது இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் இயற்கை வளங்களை முறைப்படுத்தி நீங்கள் ஒழுங்காக அந்த கட்டணத்தை வசூலித்தாலே போதும். இப்படி பார்த்தால் 16,000 கோடி ரூபாய் நஷ்டங்கிறாங்க. அந்த 16,000 கோடி ரூபாய் அரசாங்கம் கிடைச்சிருந்தா 1,00,000 கோடி மதுவை தமிழ் கூட ஒரு உத்தேச நட்டமா தான் பார்க்க, இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும், குறைவா இருக்காது. தமிழ்நாடு போல எடுத்துக்கிட்டா அது இந்த மாதிரி எத்தனையோ கடைகள் இருக்குது. இங்க வந்து நீங்க சொன்னது ஒரு சில நபர்கள் பேர்கள் அடிபடுது. இன்னைக்கு கூட ஒரு வரதுக்கு முன்னாடி இன்டர்நெட்ல பார்த்தா தளி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு, சொல்ல வேண்டாம். உங்களுடைய இதுல வந்து ஒரு லார்ஜர் மேண்டேட் கொடுக்கப்படணும். தமிழகம் முழுவதும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் மூலம் கிடைக்கிற வருவாய் அரசாங்கத்துக்கு போய் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும்.
மதுவினால் கிடைக்கிற வருமானத்துக்கு மாற்று வருமானம் இருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையின் அடிப்படையிலே இப்படிப்பட்ட இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த டெவலப்மெண்ட்ஸ் உடைய அடிப்படையாகவே அவர் அன்று வெளியிட்ட அந்த அறிக்கையை தான் பார்க்கப்படுது. அந்த அறிக்கையில 16,000 கோடி ரூபாய் இழப்பு, அதற்கு மேலும் இருக்கக்கூடும் அப்படின்னு. இந்த 16,000 கோடி ரூபாய் முறைகேடு நடக்குது, அரசாங்கத்துக்கு ஒரு பணம் வரும் அப்படின்னா ஒரு பெரிய சொல்வது போல மதுவை நம்பி இருக்க வேண்டியது இல்ல, நலத்திட்டங்களுக்கு இல்ல பல விஷயங்களுக்கு. சோ இவையெல்லாம் வெளிவந்தால் நல்லது தானே, மேலும் பல விஷயங்கள் வரட்டுமே அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. கவர்மெண்ட்ல ஒரு வேலை பண்ணி அவ்வளவு ரூபாய் சம்பாதிக்க முடியாதுங்கிறது உங்க 2 பேருக்கு தெரியாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சகாயத்துக்கும் தெரியாது, உங்க 2 பேருக்கு தெரியாது. நான் சொல்றது சகாயத்துக்கு தெரியாது. அவரோட ரிப்போர்ட் என்ன, 16,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, அது அரசாங்கத்துக்கு அவர் சொல்றது எதை சொல்றாரு சார்? ப்ரொஜெக்டட் டாக்ஸ் சொல்றாரு சார். உங்க டாக்ஸ் ஆபீசர்ல இருந்து உங்க மைன்ஸ் ஆபீசர் வரைக்கும் ஒழுங்கா கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். அது நீங்க ஒவ்வொருத்தரும் இருந்து பிடிக்க முடியாது. அதை பற்றி பேசவே வேண்டாம். நான் சொல்றது இந்த அறிக்கையை நல்ல தரமா விட்டுருக்காரு டாக்டர் ராமதாஸ். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அடுத்த அரசு ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இந்த தொழிலை எடுத்து பண்ணி அதனால மதுவிலக்கு பண்ணுவேன்னு சொல்லி அவர் ஒரு கொள்கை பிரகடனம் செய்யறாரு. இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறவங்க எல்லாமே அரசு ஃபார்ம் பண்ணி தான் இதை இரண்டு கருத்து. ஒன்று, நாங்கள் அரசு இதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு நாள் டைம் கொடுத்து நான் அவர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி செய்ய முடியாதுங்க, நீங்க மது விலக்கு பண்ணிட்டு கனிம வளத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போட்டு பண்ண முடியாதுங்க. மது விலக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வேறே காலிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கள்ள மதுவை அதுக்குள்ள போவாங்க. அதுக்குள்ள இவர் சொன்னதுனால சொல்றேன். நீங்க மேலெழுந்த வாரியா ஒரு நல்ல விஷயத்தை பேசும்போது அதில் உள்ள சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதுவிலக்கு இருந்த மாவட்டம் நேரத்தில் நாங்கெல்லாம் ஜாயிண்ட் கமிஷனர் ப்ரொஹிபிஷனா இருந்து கோடி கணக்கில் கள்ளச்சாராயம் வருது என்ன பண்ணுன்னு டிபேட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள போக வேண்டாம். இன்னைக்கு நடந்த நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், சகாயம் அவர்கள் இந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிப்பார்னு கோர்ட் நம்புது, நிறைய மக்கள் நம்புறாங்க. நாம் அதை இருந்து பார்ப்போம். அதற்கப்புறம் மறுபடி கோர்ட்ல போய் ஒரு டைரக்ஷன் வாங்குவாங்க இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டவங்க. கனிம வளத்தையும் நீங்க பண்ண சொல்லுங்க, அது தாது மணல்னு, அது ரீப்ளனிசபிள் அப்படிங்கிற ஃபேக்டையும் அவங்க சொல்லுவாங்க. அப்ப என்ன முடிவு வருவோ அதான் பார்க்கணும். இன்னைய பொறுத்தவரை இந்த வேலை நல்லா நடந்தது. அரசாங்கம் அவருக்கு கொடுக்க வேண்டிய மேண்டேட்டை கொடுத்திருக்கிறது, கோர்ட் சொன்னதை கடைபிடிக்காம இல்லை என்று என்னுடைய கருத்து. இவர் சொல்ல முக்கியமான ஒரு கருத்து, நான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சொல்லிருந்தேன். ஒரு IAS அதிகாரியா சில விஷயங்களை சொல்றாரு. பிராக்டிகல், அவன் டாக்ஸ் ஒழுங்கா கலெக்ட் பண்ண மாட்டான், லஞ்சம் வாங்குவான், ஒழுங்கா பணம் சேராது, பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அடையாளங்க அதிகாரி சொல்வதை அப்படியே கேட்க கூடாதுன்னா. அதுக்கு ஒரே உதாரணம் கர்ம வீரர் காமராஜர். அவர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தப்ப இதெல்லாம் கஜானா காலியாயிடும், பொருளாதாரம் பார்த்தது என்ன, அதான் எனக்கு தெரியாதுன்னு, சாப்பாடு போடுங்கன்னு போனார். அதனாலதான் வரலாற்று நிக்கிறார். அதே மாதிரி டாக்டர் அன்புமணி மதுவுக்கும் சிகரெட்டு எதிராக கொண்டு வந்த போது கடுமையான எதிர்ப்பு. சார் இது ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட் வச்சுக்கொண்டீங்க, உங்களுடைய டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, ஆல்கஹால்லாம் பெரிய லாபி, உலகத்தையும் பெரிய லாபி டொபாக்கோ லாபினாரு. எந்த லாபியா இருந்தாலும் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் என்றதுனாலதான் அவர் தலைவரா இருந்து வரலாறு படைத்தார். என்னை பொறுத்தவரை இவர் என்ன சொன்னாலும் நான் தைரியமா சொல்றேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது இருக்கு, இந்த விஷயத்துல பணம் மற்ற இயற்கை வள பணம் முறையாக அரசாங்கத்துக்கு கிடைத்து தமிழகத்தில் நல்ல ஆட்சி நடக்கும். அதுதான் எல்லாருடைய நோக்கம். அதுதான் அப்பாயின்மெண்ட் செய்திருக்கிறது அரசாங்கமும். இதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்கிறது. இதற்காகத்தான் சகாயம் பேனல் தன்னுடைய பணியையும் துவங்கி இருக்கிறது. அதுல நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கிறது என்பது கொள்கை ரீதியாகவும் நான் இதை எதிர்க்கிறேன். அது அரசு அதிகாரிகள் கஷ்டத்தை சொல்லுவாங்க, மக்கள் பிரதிநிதிகள் துணிவாக புரிந்து கொண்டு பேசுங்கள். ஒவ்வொரு வேலைக்கும் கோர்ட்ல இருந்து ஆபீசர் அப்பாயின்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா எக்ஸிகியூட்டிவ் வேலையை சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைனல் அப்படிங்கிற போது அதை நம்ம ஏத்துக்கிட்டு ஆகணும். இந்த நிலையில இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்புடைய எதிர்பார்ப்பும் முறைகேடுகள் களையப்படணும், அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படக்கூடாது என்பது. அரசாங்கமும் இதற்கான அத்தனை நடவடிக்கையும் நாங்கள் எடுக்கிறோம், யாரையும் குறுக்கல. ஏற்கனவே நாங்கள் இதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். சகாயத்துக்கும் கூட பல கோரிக்கைகளை நாங்களே கடிதங்களாக விசாரிங்க, இதற்கான அறிக்கைகள் வெளியிடுங்க நாங்களே கேட்டிருக்கோம். எங்களுடைய நோக்கமும் அதுதான் என்று அரசாங்கம் சொல்கிறது. கோர்ட்டும் கூட முறைகேடுகள் களையப்பட வேண்டும், முறைகேடுகள் வெளியே வர வேண்டும், நியாயமாக இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்பதுதான் கோர்ட் இந்த பேனல் அமைச்சத்துக்கான ஒரு ரேஷனலாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு லட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசை. இதை தாண்டி இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய அளவுக்கு தொடக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் கான்ட்ரோவர்சியா இருக்கிறது என்றால் நிச்சயம் மாற்று கருத்து இல்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற டாக்டர் செந்தில் அவர்களுக்கும் திரு முருகன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.